நான் செய்தா இங்க பாருங்க குட்டி பொண்ணுக்கு அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமா விடவே மாட்டேங்கிற காட்டுறது. பாருங்க எவ்வளவு ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு 4 ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஹாய் சொல்லு ஜெஷிதா, ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நகை வாங்குறதுக்காக நாங்க நகை கடைக்கு தான் கிளம்புறோம். ஆமா இன்னைக்கு கோல்டு ஷாப்பிங். கோல்டு ஷாப்பிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேபி எனக்கு ஒரு 4-5 பவுன் எடுத்து தருவியா? ஆமா ஆமா உனக்கு தான் 4-5 பவுன்ல எடுத்து தரேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாசம் வந்து ஆடி மாசம்ன்றதுனால காது குத்து வச்சிருக்காங்க. என்னோட தாய் மாமா பசங்களுக்கு காது குத்து, சங்கீதாவோட தங்கச்சி பசங்களுக்கு காது குத்து. அது ஒரே டேட்ல. ஆமா ஒரே டேட்ல வந்து பார்த்தா காது குத்துறாங்க. பட் ஆனா ரிசப்ஷன் மட்டும் வேற வேற டேட்ல வச்சிருக்கிறதுனால 2 ஃபங்க்ஷனுக்கும் 2 பேரும் ஃபேமிலியோட போய் பார்க்க முடியும். சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஷாப்பிங் கிளம்பி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். நகை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு செஞ்சிருக்காங்க. இவங்க மாமாவுமே வந்து பாத்தீங்கன்னா 2 கிராம் வந்து இந்த அம்மான் பட்டம் கட்டுவாங்களே கல்யாணத்துக்கு, அது வந்து பண்ணிருக்காங்க. என்னோட தங்கச்சி வந்து பாப்பா பிறந்த நாளுக்கு 1 கிராம் மோதிரம் வந்து போட்டாங்க. அந்த மோதிரம் கூட காட்டியிருந்தோம் பாருங்க. சோ இப்ப அவங்க பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் செய்யலாம். சோ அதுக்குதான் வாங்குறதுக்காக போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நகை கடைக்கு வந்தாச்சு. ஆமா உள்ள போறோம். வடியெல்லாம் பயங்கரமா இருக்குது இல்ல? செலக்ட் பண்ண திரு முழிக்கிற பாத்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சரி சரி டிசைன் ஜிமிக்கி கமல திராட்சை மாதிரி இருக்குங்க. உனக்கு எப்படி பிடிச்சிருக்கா அது மாதிரி எடுத்தீங்க. சூப்பரா இருக்கு குட்டி ஜிமிக்கி. குட்டி பசங்களுக்கு குட்டி ஜிமிக்கி தான். இதே மாதிரி ஜிமிக்கி வேற ஏதாவது பண்றது எடுத்துட்டு வந்தா இன்னொரு தடவை போட்டுக்க போறாங்க. அவ்வளவுதான். அவங்க எப்படி நகை கடையில மட்டும் டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் தராங்க. ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டே வரேன். அடுத்த ஃப்ளோருக்கு போயிட்டு இருக்கோம். 1 கிராம் ஒரு கம்மல் எடுக்கலாம் சொல்லி வந்திருக்கோம். போலாமா? பாப்பா பாப்பா நாங்க வாங்கிக்கலாமா? நாங்க வாங்கியாச்சு. கனமழை பெய்யுது சங்கீதா. நல்லா மழையில மாட்டிட்டோம் சங்கீதா. ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரியே ரொம்பது. ஐயோ நல்லா மழை அடிச்சு வெள்ளத்து வாங்குது. ட்ரெஸ் வேற எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 5 ட்ரெஸ் எடுக்கணும். 5 பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். பார்த்தா மழை பெய்யுது. போலாமா? எங்க போறது? கீழே போலாம். சங்கீதா மாலை 20 6:20. அச்சோ கடை உள்ளே தண்ணி பூந்துச்சு. மடை கட்டுறாங்க அவங்க. ஒன்னும் வேலைக்கு ஆகல. ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மழையில வந்து நாங்க மாட்டிக்கிட்டோம். ட்ரெஸ் எடுக்க வந்து நிறைய எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கம்மல் எடுத்திருக்கோம், அப்புறம் காயின் வாங்கியிருக்கோம். வீட்டுல போய் காட்டுறேன். இப்போ ட்ரெஸ் தான் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ் எடுக்கிட்டு எப்படி போக முடியும்? நாளைக்கு வந்துக்கலாமா? அதான் தெரியல. அப்படியே நம்ம வீட்டுக்கு கூட போக முடியாது. மழை விட்டாதான் போக முடியும். மழை விட்டாதான் எங்கேயுமே போக முடியும். எவ்வளவு வேகம் மோட்டர் அடிக்கிற மாதிரி தண்ணி போகுது. சரியான மழை. எவ்வளவு பேர் இறக்குறாங்க தண்ணி. நம்ம பாரு பார்த்துதான் இறங்கணும். இப்ப நம்ம போனாலுமே ரிஸ்க் தான். எங்க பள்ளம் இருக்குது மேடு இருக்குதுன்னு தெரியாதுல்ல ரோட்ல. ஆமா அதான் பண்ணணும், வேற வழி கிடையாது. மழை விடுற வரைக்கும் கடையில உட்காந்து போக வேண்டியதான். செமையா இருட்டிட்டு நாங்க வரும்போதுலாம் மழை எங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணியே வந்து சீக்கிரமா போயிடலாம்னு சொல்லிட்டு நிறைய கடவுளை வந்துட்டோம். வந்து கொஞ்ச நேரத்துலயே சரியான மழை பெய்யுது. சிரிக்கிறார் பாரு அவரு. இந்த ஒரு பில்டிங்க இங்க ஒரு தண்ணி அங்க ஒரு தண்ணி மோட்டர் பேர் போகுதுல்ல. ஆமா என்ன செய்தா என்ன பண்றீங்க? மழையில நினைச்சு ஷாப்பிங் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். சரியான மழை. கடையை விட்டு வெளியில வந்து மழையில மாட்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? காதுல தண்ணி போயிட்டு போகுது. ஜெஷிதா தலையை நல்லா இது பண்ணி விடு சங்கீதா.
முன்னாடி நான் தான் தொப்பர் கட்ட நினைச்சிருக்கா. ஆமா அவசரப்பட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி ட்ரெஸ் எடுத்துடலாம், கடைக்குள்ள பூந்துடலான்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். காட்டுவாங்க அதெல்லாம் காட்டா, கையில எடுக்க முடியாது. ஒரு துண்டு வாங்கிக்கலண்ணா சைனா, ஒரு துண்டு வாங்க. ஷாப்பிங் பண்ண வந்தா கடையில துண்டு வாங்கி தலையை தோட்டுற, புதுசா துண்டு வாங்கி தோட்டிட்டு. ஜெசிதா தலையை தோட்டுமா? ஒரு ட்ரெஸ் வாங்கி மாட்டிடலாமா? ட்ரெஸ் எல்லாம் அந்த ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சும்மா லைட்டான ட்ரெஸ் தான். ஹெவியான ட்ரெஸ் தான் பிரச்சனை. என்ன ஷாப்பிங் பண்றீங்கன்னு பார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்நாக்ஸ். மழை வர பெய்யுது, வீட்டுக்கு போக லேட் ஆகும், அப்புறம் பசிக்கும்ல. சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. டிசைன் டிசைனா வச்சிருக்காங்களா? அவங்க கொஞ்ச நேரத்துல வித்துட்டு கிளம்பிடுவாங்கல்ல. மழை வந்து கெடுத்துருச்சு. அப்படியே ஜெசிதா அப்பாக்கு தர மாட்டியாமா? அப்பாக்கு இல்லையா? மழையில நினைச்சிட்டும் ஷாப்பிங் முடிக்காம போக மாட்டீங்க. வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஷாப்பிங் முடிச்சுட்டு தான். சரி சரி சரி. செல் பண்ணிட்டியா இல்லையா? கேர்ள்ஸ் செக்ஷன் முடிச்சாச்சு. ஒரு 5 வயசு பையன் ஒண்ணு, 6 வயசு பையன் ஒண்ணு, 1 வயசு பையன் ஒண்ணு, அப்புறம் 100 வயசு என்னது 1 வயசு. சங்கீதா டிசைன் டிசைனா ட்ரெஸ் எடுத்திருக்கியா இல்லையா? 5 பேர் சூப்பரா எடுத்துட்டேன். என்ன ஒண்ணு ஜெஷிதாக்கு தான் எடுக்கல. ஜெஷிதாக்கு எடுக்கலையா? இங்க பாரு உளுந்து பரண்டுகிட்டு இருக்கா ஜெஷிதா. ஜெஷிதாக்கு பாத்துலாமா? எவ்வளவு நான் மொத்தம் பில்லு எவ்வளவுன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க எவ்வளவு ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஃபுல்லா பல்கா ஷாப் பண்ணியாச்சு. ட்ரெஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு செமையா இருக்கு. ஆஃபர் போட்டுருந்தாங்களா, ஆஃபர்ல அள்ளிக்கிட்டு போவோம்னு சொன்னாங்க. அது இதுதான் போல. நல்லா பிராண்டட் சட்டை எல்லாம் கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ் எல்லாமே எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் மழை விட்டு இருக்கு. ரிட்டர்ன் மழை வரதுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும் ஃபர்ஸ்ட். போலாமா? சரி வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சங்கீதா? மழை இப்பதான் வந்து நின்னுது, அடுத்து வந்துட போகுது. கேட்கறதுக்கு முன்னாடி பூ வாங்கி தந்துருக்கு பாரு. பாப்பாக்கு பாப்பாக்கு வேணும். அது எப்படி எனக்கும் பூ வைக்கணும்னு சொல்லிட்டு போட்டி வச்சுட்டு இருக்காரு அவரு. பாப்பாக்கு பாப்பாக்குன்றாரு. பாப்பா பாப்பா. சரி சரி ரெஸ்டா திரும்ப அப்பாட்டு திரும்ப அப்பா அப்பா பாரு. ஹாய் அப்பா பாரு. ஹாய். என்ன ஜெஷிதா? சூப்பரா. ஸ்நாக்ஸ் வாங்கணும் இல்லையா, ஃபுல்லாவே சாப்பிடவே இல்ல. மழை ஓவரா பெய்யுது. அடுத்த ட்ரெஸ் எங்கேயும் எடுக்கிறது, சீக்கிரமா எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அத்தை கடவுள வந்து போயிட்டோம். இதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு வீட்டுல வந்து சாப்பிட்டு இருக்கோம். சூப்பரா ட்ரெஸ் எடுத்துன்னு வந்துட்டோம் பாருங்க. ட்ரெஸ் எல்லாமே எடுத்தாச்சு. நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. நல்ல ட்ரெஸ் சூப்பரா இருந்துச்சு. ஆஃபர்லயும் வரதுதா. ஒரே கடையிலே வேலை முடிஞ்சிச்சு. அங்கங்க மாறி மாறி எடுக்கணுமோன்னு பாத்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு கடையில போனோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகல. சோ அதனால இன்னொரு கடைக்கு போயிட்டு ஒரே கடையில சூப்பரா எடுத்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம்? 10 ட்ரெஸ் வந்து எடுத்திருக்கோம். சோ அதுல வந்து 5 ட்ரெஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எடுத்திருக்கோம். என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில காட்டுறேன். ஏன்னா இப்ப நைட்டு 10 ஆயிடுச்சு. காட்டுற வரைக்கும் நாங்க தான் லாஸ்ட் வரைக்கும் இருந்தோம். தயவு செஞ்சு கிளம்புறீங்கன்னா கடையை சாப்பிட போறோம்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில காட்டுறேன். இப்ப வந்து இன்னும் சாப்பாடுலாம் வேற சாப்பிடணும். டைம் ஆகிடுச்சு. காலையில காட்டுறேன். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டோம். 4 ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். யார் யாருக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பாக்கலாம். இது ஃபர்ஸ்ட் இது இருக்குமா? ஓகே. இருக்கு. பெருசுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சின்னதுக்கு வரும். பெருசுல இருந்து சின்னது வரும். பாப்பா ட்ரெஸ். அதே கரெக்டா சட்டை பாரு. பாப்பா ட்ரெஸ். பாப்பா தம்பி ட்ரெஸ் முன்னாடி வருது. இது வந்து எங்க மாமா பையனுக்கு ட்ரெஸ். ஷர்ட் பேண்ட்.
இப்பெல்லாம் மாடர்னா வருது பசங்களுக்கும் ட்ரெஸ் எல்லாம். இங்க பாருங்க கலர் கலரா இருக்கு பாருங்க ட்ரெஸ். பாப்கார்ன் மாடல் இருக்கு. ட்ரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்கா சூப்பரா இருக்கு. இது ஒரு செட்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்தோம். பாப்பா பாப்பா இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா தக 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 தகன்னு இருந்தது. ஆமா பாருங்க அழகா சுடிதார் மாடல், அழகா சுடிதாரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் சூப்பரா இதுல பேண்ட். ஷால் அல்டிமேட்டா இருந்தது. ஷால் சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்தது. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா நீட்டா அழகா இருக்கு. பேண்ட் டாப் ஷால். ஆமா. இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மாமா வீட்டு ஃபேமிலிக்காக எடுத்தது. இது பாத்தீங்கன்னா எங்க பாப்பாக்காக எடுத்தது. இது வந்து 8 வயசு பாப்பாக்காக எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. கலர் ரொம்ப அழகா இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர்ல வந்து பெல்ட் எல்லாம் கொடுத்திருந்தாங்களா, அழகா மேட்ச் ஆகுது. பெல்ட்டுமே மணிலாம் வச்சு கொடுத்துருக்காங்க பேபி. பாப்பா சரிங்க பாருங்க. ஓகே சூப்பரா இருக்கு. இதுக்குமே ஷால் இருக்கு, பேண்ட் இருக்கு. அப்படியே செட்டா இருந்து வாங்கிட்டோம். நேவி ப்ளூ பேண்ட் ஷால் அழகா மடிச்சு வச்சிங்க. அழகா மடிச்சு சூப்பரா இருந்தது இந்த சட்டை. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் சட்டை. ப்ளூ கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் சட்டை. இது பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா சாண்டல் கலர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒயிட் கலர். ஆஃப் ஒயிட் தான் நினைக்கிறேன். ஆஃப் ஒயிட் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்டை வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்காக எடுத்தது. அவ்வளவுதான். 2 ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட தம்பி பையனுக்கு ஒண்ணு எடுத்தேன். 1 வயசு பையன். 1 வயசு. ஆமா. இந்த ட்ரெஸ் நல்ல சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேப் வேற கொடுத்திருந்தாங்க. பாப்கார்ன் சட்டை. கழுத்துல கட்டுறதுக்கு ஒரு டை வந்து கொடுத்திருந்தாங்க. பாப்கார்ன் சட்டை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேண்ட்ல அழகா பெல்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. பெல்ட் அப்புறம் இது ஏதோ ஒண்ணு மேல போடுற பெல்ட். எப்படி போடுறது இதுவும் வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லன்னா வந்து விட்டுலாம். இது எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம். இது சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பெல்ட் வர இருக்கு பாத்தியா, பெல்ட் இருக்கு. அவரு கொல்ல வர அழகா இருக்கு. கேப் பாருங்க சூப்பரா இருக்குல்ல இது. ஆமா. செட்டா வந்து பாத்தீங்கன்னா வாங்கினேன். இது நல்லா அழகா இருந்துச்சு சட்டை. இது வந்து பாத்தீங்கன்னா பர்த்டேவுக்காக வந்து பாத்தீங்கன்னா எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். 1 வயசு பையனுக்காக. என் தம்பி பையன். இது வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா என் தங்கச்சி தம்பின்னு சொல்றல, அது எங்க சித்தி இருக்காங்கல்ல, நடு சித்தி முத்துலட்சுமி. அவங்க அம்மா மாதிரியே இருப்பாங்கல்ல, அவங்க பொண்ணுங்க தான். அவங்க பொண்ணு அவங்க பையன் தான். அவங்களுக்காக தான் எடுத்துட்டு போறேன். அவங்க ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய டைம் இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. எப்பயாவது ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா காட்டியிருக்கேன். ஃபேமிலியோட எல்லாரையும் காட்டினது கிடையாது அவங்க. ஏன்னா அவங்க ரொம்ப தூரமா இருக்காங்க. போய் வரதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். எப்பயாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் திருவிழா டைம் தான் மீட் பண்ணுவோம். இப்போ எல்லாரையும் மீட் பண்ணோம் போயிட்டு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஒரு ஃபேமிலிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு ஃபேமிலியா? ஆமா. யார் அது? ஃபேமிலி பார்த்தா சங்கீதாவோட ஃபேமிலி தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு தான் ட்ரெஸ் எடுத்தோம். இதுல வந்து சோகமான சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குட்டி பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் கூட எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு எனக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்களா, சரி ஆஃபர்ல வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தோம். 2 சட்டை எடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சட்டை, கட்டமாட்ட சட்டை. நல்லா கட்டமா வந்து டிஃபரெண்டா இருக்குல்ல. கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஓட்டோ பிராண்ட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபர்ல போட்டாங்க, அதனால எடுத்துட்டு வந்தேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர் எடுத்தாரு ஒரு சட்டை. இது ஒரு சட்டை ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கிரீன் டார்க் கலருக்கு சட்டை போட்டு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் சட்டை டார்க்கா. இதே மாதிரி கலர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணு பார்த்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவுட்டிங் போகும்போது போட்டு. ஆமா கரெக்ட். கிரீன் கலர் மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்தாங்க எங்க வீட்டுல இருந்து. அப்போ இந்த மாதிரி கலர் சட்டை தான் போட்டுருந்தாரு. ஒரு போட்டோ எனக்கு அனுப்பிட்டு பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கலர் சட்டை போடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மாப்பிள்ளை மாதிரி வருவேன் நானு. மாப்பிள்ளை அதே மாதிரிதான் இருக்க. இப்ப நடுவுல கொஞ்சம் நல்லா குண்டா நல்லா இருந்த மாதிரி இருந்தது. மறுபடியும் ஓனா மாதிரி ஆயிட்டேன். மூஞ்செல்லாம் ஒட்டி போயிடுச்சு, நல்லாவே இல்ல. சரி பரவாயில்ல, இரு கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு தெம்பா மாறிடலாம். ஓகே ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் இல்லையா, ஆடி மாசம் குலதெய்வ கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்க போலான்னு சொல்லிட்டு நான் ஒரு எல்லோ கலர் சாரி வந்து எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாரி வெறும் 300 ரூபாய் தான், 330 ரூபாய். காட்டன் சாரி சூப்பரா இருக்குதா. சாரி எடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு பிளவுஸ். ஆமா. வந்து பொங்கல் வைக்க போவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டிட்டு போலான்றதுக்காக. ஓகே. மங்களகரமா ஆடி மாசம் மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். ஓகே. குங்கும
கலர் தான் நான் பாத்துட்டு இருந்தேன். எனக்கு குங்கும கலர் ரொம்ப பிடிக்கும். சோ ஆனா அது கிடைக்கல. அதனால சரி எல்லோ கலர் வெந்தய கலர் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழகா இருந்துச்சு. அதனால இது எடுத்துட்டேன். இன்னும் சாரி கட்டினா எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. கட்டி பார்ப்போம். ஓகே, காட்டன் சாரி. ஆமா. சோ நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு சுடிதார் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு? எனக்குதான். ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதாக்காக ஒரு சுடிதார். ஃபங்க்ஷன்லாம் வருது இல்லையா, அது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். நல்லா லாங்கா லாங் குர்த்திஸ். இதுல முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா இந்த நெக் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா அழகா கொடுத்திருந்தாங்க. அப்புறம் இங்க ஒரு பொம்மை நல்லா கிராண்டா வந்து கொடுத்திருந்தாங்க. சோ இதுக்கு வந்து கோட் மாடல் பேபி. கோட்டா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோட் மாடல் ட்ரெஸ் வந்து எடுத்திருக்கேன். நல்லா இருக்கு கோட் போட்டா. கோட் கோட் இல்ல, கோட் வேணாம்னு வச்சுக்கேன். நம்ம கையை ஸ்டிச் பண்ணிட்டு அழகா ஒரு ஷால், ரெட் கலர் ஷால் வாங்கிட்டா மேட்ச் ஆயிடும். கிராண்டா கொஞ்சம் ஒர்க் வச்ச மாதிரி ரெட் கலர் ஷால் எடுத்தா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ் எல்லாமே எடுத்தாச்சு. ஆமா, நாங்க போயிட்டு ஷாப்பிங் பண்ணியாச்சு. இவ்வளவுதான் ஷாப்பிங் பண்ணது. முக்கியமானதை விட்டுட்டியாடி. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வாங்குறதுக்காக தான் போனோம். சோ அது என்ன வாங்கி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கிராம்ல கமல் எடுத்தோம். அந்த கமல் எடுத்ததுல இருந்து இவரு காக்கா காக்கா காது கமல் கேட்டுக்கிட்டு இருக்காரு. பூ வந்து பாத்தீங்கன்னா பேபி எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஒரு முழம் கூட வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். காசு வந்து சில்லற இல்ல, 5 ரூபாய் இருந்தது. அப்புறம் 20 ரூபாய் தான். 20 ரூபாய் மட்டும் கொடுங்கன்னு அவங்க கொஞ்சமா கட் பண்ணி கொடுத்தாங்க. இவ வந்து வண்டியில இருந்து இறங்கி பாப்பாக்கு வந்து பூ எடுக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா கட் பண்ணி கொடுத்தாங்க. பூ வச்சுட்டு வந்தோம். அதே மாதிரி இப்ப கமல் வாங்கணுமா, இந்த கமல் வாங்கினதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா காக்கா காக்கா ஜெசிதா காது காட்டு காட்டு. என்னம்மா என்னம்மா எதுக்குமா அது? எதுக்குமா காது காது? கழட்டி காதுல பண்ணுமா? பாப்பாக்குதான். சரி நான் பாப்பா தட்ட. சூப்பரா இருந்தது. 2 கிராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிமிக்கி கமல். இந்த கமல் பாத்தீங்கன்னா போடு அழுதுன்னு இருக்கா. என்னம்மா உனக்கு இன்னும் காது குத்தலமா? போடக்கூடாதுமா இதுக்குள்ள. அம்மா போட்டு வரேன். ரஷிதா காதுல வச்சு பாக்குமா? பாருங்க அழகா இருக்குதுடா. டேய் உனக்கு காது குத்தலையா? வைக்க முடியாது. சரி காட்டு. அம்மா அம்மா போறேன் காட்டேன். இங்க பாருங்க குட்டி பொண்ணுக்கு அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆமா, கமல பத்துல இருந்து காக்கா காக்கா பாப்பா. சரி எப்படி பண்ணுமா இது? என்ன பண்ணணும்? இது என்ன பண்ணணும் யுஷிதா? இத அப்படியே காட்டு. நிறைய டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது फ्रेंड्स. இது என்னோட செலக்ஷன் फ्रेंड्स. ஆமா இரு. இவ விடவே மாட்டேங்கறா காட்டுறது. फ्रेंड्स இவ கம்மலுக்கு முத்தெல்லாம் கொடுக்கறா பாருங்களா. கம்மல் ரொம்ப பிடிச்சிருச்சு ஜெசிதாக்கு. ஆமா फ्रेंड्स, இதுதான் फ्रेंड्स நான் வந்து செலக்ட் பண்ண கம்மல். நல்லா அழகா இருந்தது. எனக்கு ஜிமிக்கி கம்மல்னா தான் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் செலக்ட் பண்ண. என்ன ஜெசிதா முத்தா குடுக்குறா? கம்மலுக்கு ஓவரா முத்தா குடுக்குறா ஜெசிதா. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க மாமா பொண்ணுக்காக எடுத்தது. அப்புறம் தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு 1 கிராம்ல மோதிரம் வந்து பண்ணியிருந்தாங்க பர்த்டேக்கு. சோ அது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கிராம்ல நான் கமல் வந்து பார்த்தேன். சோ ரொம்ப வந்து சின்னதா இருந்தது கமல். சோ வந்து குட்டி குட்டியா இருந்ததா. பாப்பாக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா 8 வயசு கிட்ட ஆகுது. ஆமா, ரொம்ப காதுல இருக்கதே தெரியாது. பாப்பாக்கு 1 கிராம் கமல் போட்டா இப்ப நல்லா இருக்கும். பெரிய பசங்களுக்கு போட்டா அவ்வளவு நல்லா இருக்காது இல்லையா. சோ 1 கிராம்ல அப்புறம் எடுத்து அதுக்கு செய்குலி சேதாரம் கொடுத்து அப்புறம் அவங்க போய் மாத்தும் போதும் வந்து கம்மியா வந்து எடுப்பாங்க. ஆமா, அதனால வந்து பாத்தீங்கன்னா காயினா வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மாத்தினா கூட காயின் பிரச்சனை கிடையாது. தங்க ரேட் அப்படியே வந்து எடுத்துக்குவாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா காயின் வாங்கிட்டேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷனுக்குமே ஷாப்பிங் பண்ணியாச்சு. சோ கோல்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு செஞ்ச மொழி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருப்பி செய்யறோம். எனக்கு நாங்க வீடு கட்டிட்டு இருக்கோம். எங்க கிட்ட இருக்கிற நகையை வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாங்க வித்துட்டு அடகு வச்சுதான் பாத்தீங்கன்னா வீடே கட்டுறோம். சோ அதனால புதுசா யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்களால எதுவும் செய்ய முடியாது. எக்ஸ்ட்ராவும் செய்ய முடியாது. செஞ்சது மட்டும் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆடி மாசம் இது மாதிரி தை மாசம் ஆனாலே நிறைய வீட்டு வந்து பத்திரிக்கை வந்துடும். ஆமா, காது குத்து பாப்பாங்க. இது மாதிரி இந்த மாசம் வந்து யார் யார் வீட்டுல எல்லாம் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்டுல 2 ஃபங்க்ஷன்.
சோ அவ்வளவுதான் friends. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமல் டிசைன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமல் மேல ஒரே ஆர்வமா ஆயிடுச்சு. நம்ம வீடு கிரகப்பிரவேசமும் காதுகுத்தலும் ஒன்னா வைக்கலாமான்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆமா ட்ரை பண்ணலாம். பாத்தீங்கன்னா நம்ம காது குத்தி அழகா ஒரே ஃபங்க்ஷனா வச்சிடலாம். இதெல்லாம் யாரும் பண்ணுவாங்களான்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடு இது பண்ணும்போதே அப்படியே காது குத்தி அப்படியே ரிசப்ஷன் ஒரு வாரமா பாப்பா நிக்க வச்சிருக்கா. இதுக்கு ஒரு தனி மொய் அதுக்கு ஒரு தனி மொய்யா வாங்கிடலாம். ஒரே ஃபங்க்ஷனா வச்சா ஒரே மொய் தான் வரும். தனி ஃபங்க்ஷன் வச்சாதான் தனி தனி மொய். அப்ப மொய் நிறைய வரும்னு தனியா வைக்கலாம்னு பாக்குறேன். ஆமா சரி சொல்லுங்கம்மா அதுக்கு நீ நிறைய மொய் செஞ்சிருந்தாதான் உனக்கு மொய் வரலன்னா எப்படி வரும் அப்படி சொல்லுவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.